ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கிப்பே பண்ண முடியாத மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னதான் நம்ம வந்து நிறைய ஹால் வீடியோஸ் பார்த்தாலும் கிச்சன் ஐட்டம்ஸ்க்குன்னு நமக்கு ஒரு தனி கிரேஸ் இருக்கும் லேடிஸ்க்கு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அன்பாக்ஸும் பண்ண போகிறேன். நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டு இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 தான். இன்னும் வர வர இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஆட் ஆன் பண்ணி நிறையா கிச்சன் ஐட்டம்ஸ் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து சும்மா கிச்சன் ஆர்கனைசர்ஸ், அப்புறம் ட்ரெண்டியான கொஞ்சம் கிச்சன் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் அந்த மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். இந்த ஆனியனு, அதுக்கப்புறமா வந்து கார்லிக், பொட்டேட்டோ, அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டின் கண்டெய்னர்ஸ்லாம் வந்து அழகழகாக வருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டின்னில் வந்து கார்லிக் பேக்கிங் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். எப்படி பேக் ஆகி வந்திருக்கு பாருங்கள். நல்லா வந்து ஃபுல்லாக ரேப் பண்ணியிருப்பாங்க. ஸோ எதுவுமே வந்து டேமேஜ்லாம் ஆகாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி வாளி இருக்கும்ல, நம்ம வீட்டிலலாம் ஒரு இரும்பு வாளி இருக்குமே கிணத்துல தண்ணி, அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து இருக்கு. டின் தான். டின் வந்து என்ன உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா எதுவுமே ஆகாது. நான் நிறைய நம்ம வீட்டில் டின் கண்டெய்னர்ஸ் வந்து வச்சுருக்கேன். இது என்ன மெயின்டெனன்ஸ் ஒன்று அப்படின்னா, இது வந்து நம்ம டிஷ்வாஷர்லாம் வந்து போடக்கூடாது. கையில் ஸ்பாஞ்ச் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு சும்மா நீங்கள் அப்படியே ஒரு தேய்ச்சிட்டு தண்ணியில் ரின்ஸ் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு அந்த கரை எதுவுமே படியாமல் நல்லா வந்து வந்துடும். இது பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு. நல்லா இவ்வளோ பெருசு. நிறைய பூண்டு போட்டு வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வெங்காயம், அப்புறமா வந்து உருளைக்கிழங்கு, பூண்டெல்லாம் போடுற கண்டெய்னர்ஸ் என்னன்னா இது மாதிரி வந்து வெண்ட்டுக்கு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு உள்ளே வந்து அந்த ஈரப்பதம் இல்லாமல் கொஞ்சம் காத்தோட்டமாக வந்து இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கும். இதுவே ஒரு மாதிரி ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கார்லிக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த இடத்துல சைடில் 2 அழகாக பிடியும், அதில் வந்து ஒரு உடன் ஒரு ஹேண்டில் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு மூடியும் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஹேண்டிலோட சூப்பராக கொடுத்துருக்காங்க. ரொம்ப இது வந்து ஏர் டைட்லாம் கிடையாது, சும்மா மூடி வைக்கிற மாதிரி இருக்கு, அவ்வளோதான். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்கும், அந்த லிங்க்ஸ் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணலாம். இது என்னன்னு தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் மேட்ஸு, அதாவது வாட்டர் ப்ரூஃப், உங்களுக்கு வந்து நான் ஸ்லிப்பரி மேட்ஸு. ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம இங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த கிச்சனில் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த மாதிரி இந்த ஸ்பேஸில் வந்து நமக்கு மேட்ஸ் இல்லாமல் வேலை செய்கிறதுக்கு வந்து வசதியாகவே இருக்காது. ஏன்னா தண்ணி பட்டுட்டே தான் வந்து இருக்கும். இந்த மேட் கீழே தண்ணி படுறப்போ நம்ம கால் வைக்கிறப்போ ஸ்லிப்பரியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸி டு வாஷபிள் தான். மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு லாங் மேட்டு, 2 லாங் மேட், ஒரு சின்னது வந்து வருது பாருங்க. சூப்பரா இருக்கு. 2 தானா இது? ஒரு நிமிஷம். 2 லாங் மேட்டு, 2 இந்த மாதிரி ஸ்மால் மேட் வந்து வருது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இதில் நம்ம வந்து தண்ணி ஊற்றி டெஸ்ட் பண்ணியும் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நான் உங்களுக்கு வந்து போட்டும் காட்டுறேன். மெட்டீரியல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி இருக்கும் மெட்டீரியல், ரப்பர் மெட்டீரியல் மாதிரி வந்துருக்கும். ஸோ இந்த டிசைன்லாம் நம்ம வந்து சும்மா அப்படியே தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி நம்ம வந்து வெயிலில் போட்டாலே இதெல்லாம் வந்து காஞ்சிடும். நீங்கள் ப்ரஷ் எதுவுமே வந்து போடணுன்னே இல்லை. ஸோ இன்கேஸ் ஏதாவது அழுக்கு படிஞ்சுன்னா ஸ்பஞ்ச் வச்சு லைட்டாக இது பண்ணாவே வந்து போதும். சூப்பராக இருக்குது. இதோட டிசைன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய டிசைன்ஸில் வந்து வருது. உங்களோட கிச்சனுக்கு வந்து எந்த அளவுக்கு வேணும், லென்த் எப்படி வேணுன்றதை பார்த்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நான் வந்து போட்டு காட்டுறேன். இதில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி போட்டால் நல்லா இருக்காது. இப்போ இந்த இடத்துல சமையல் பண்ணும்போது இந்த அளவுக்கு அகலம் இருந்தால் நமக்கு வந்து போதும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்க் ஏரியா. ஸோ கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி கிச்சனில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. தண்ணி ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. நம்ம வந்து தண்ணி இது இழுக்குதான் டெஸ்ட் பண்ணிடலாம். கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றுறேன். இது வந்து நல்லா அப்சர்வ் ஆகிடுதுங்க பாருங்கள். ஈரம் இருக்குதான், பட் இது வந்து உடனே இழுத்துடுது. நல்லா வந்து நம்ம தொடச்சிடலாம். இது கீழே வந்து எதுவுமே தண்ணி ஆகாது, பின்னாடியும் வந்து தண்ணி ஆகாது. இதை வந்து நம்ம அப்பப்போ வெயில் எடுத்து காய போட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு துணி வச்சு நம்ம தொடச்சிட்டாலே போதும். இதில் ஈரம் இருந்ததுன்னா ஸ்லிப்பரியாக இருக்காது. இப்போ நான் காட்டின மாதிரி உங்களுக்கு இதை வந்து நீங்கள் அப்படி டக்குன்னு காலில் வந்து மூவ் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. வொர்த் பையிங். நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா நமக்கு வந்து கிச்சனில் வேலை செய்யறதுக்கெல்லாம் ஒரு மாதிரி நல்லா இருக்கு. இந்த மாதிரி மழை டைமில், வெயில் டைமில் கிச்சனில் நின்று வேலை செய்யணுன்னாலே ரொம்ப கொடுமையாக இருக்கும். இப்போ வந்து அந்த வேர்க்காமல் இருக்கிறதே ப்ளசண்ட்டாக இருக்குல்ல, நல்லா இருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்னன்னு பார்த்துடலாம். எனக்கு வந்து சும்மா அப்படி காட்டுறதை விட இந்த அன்பாக்சிங்கோட காட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஓகே, இது வந்து ஏதோ க்ராக்கரி ஐட்டம் இது. நான் வந்து உங்களுக்கு பேக்கிங் காட்டுறேன். நான் நிறைய க்ராக்கரி ஐட்டம்ஸ் வந்து மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா சைடில் அதுக்கப்புறம் நல்ல வந்து பேலன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி வந்து சூப்பராக இந்த ஸ்பாஞ்ச் இதில் வந்து பேக் பண்ணி வந்து வரும், நல்லாயிருக்கும். இதை பிரிச்சுட்டு இல்லை என்ன இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜக்கு. ஸோ இது வந்து கிளாஸ் தான், பட் இது எனக்கு வந்து பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப வெயிட்டான ஒரு கிளாஸ்லாம் இல்லை, ரொம்ப லைட் வெயிட்டாக வந்து இருக்கு. ரொம்ப திக்கான கிளாஸ் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா எனக்கு இது வந்து ஹேண்டில் பண்ணும்போதே தெரியுது இது. ஸோ பட் நமக்கு வந்து ரெகுலர் யூஸுக்கு வெயிட்டாக இல்லாமல் வெயிட்லெஸ்ஸாக உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வழுக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாடியில் வந்து ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்லா இருக்கு. மூடி வந்து நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து லிட்டு வரும், ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கவர் பண்ணி அமைச்சிருக்காங்க. இதுலேயே நமக்கு வந்து ஓப்பனிங் ஒரு 2 டைப் ஆஃப் ஓப்பனிங் வந்து வருது, ஃபுல் ஓப்பனிங்கும் வருது. ஸோ இந்த மாதிரி வந்து டாட்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு எந்த மாதிரி வேணுமோ நம்ம வந்து இதை நல்லா வந்து இந்த கேப் க்ளோஸ் ஆகுறதெல்லாம் நல்லா வந்து ஒரு ஏர்டைட் லிட்டும் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. ஸோ இந்த ஜக்கோட டிசைனே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து குவான்டிட்டியும் ஜாஸ்தி, ஹேண்டிலுமே நல்லா இந்த மாதிரி கேப் நல்லா பெருசாக கொடுத்து தூக்கிறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கு. பார்சல் இன்னும் வந்தோடனே அதையும் சேர்த்து ஆட் ஆன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ பார்சல் வந்து வந்தாச்சு. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ரிலேட்டட் தான், கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். யூடியூப்பில் மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்மளோட பேஜ் ட்வின்ஸ் வெஜ் கிச்சனில் வந்து நான் ரெகுலராக ரீல்ஸ் வந்து போட்டுட்ருக்கேன். இங்கே பார்க்காத நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வந்து அங்கேயும் பார்க்கலாம். இன்ஸ்டாகிராமில் வந்து சில பேர் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க, ஸோ அங்கேயும் நம்ம வந்து ரெகுலராக கண்டென்ட் ஸ்டோரின்னு எல்லாமே வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ அப்போ இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்றத வந்து வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிச்சன்ல ரொம்ப தேவையா இருக்கிறது நான் சொல்லுவேன் என்னன்னு பாத்தீங்கன்னா கிச்சன் லைனர்ஸ். நம்மளோட கேபினட்ஸ்ல அது நான் மாடுலரா இருந்தாலும் சரி மாடுலரா இருந்தாலும் சரி நம்ம கிளீனிங் வந்து ரொம்ப ஈஸியா ஆக்கிடும் இந்த மாதிரி நீங்க வந்து ஷெல்ஃப் லைனர்ஸ் போடுறப்போ. இதுக்கு பதிலாக நம்ம நியூஸ் பேப்பர் கூட போடலாமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் நியூஸ் பேப்பர்ல என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கரப்பாம்பூச்சி ஜாஸ்தியா இருக்கும் நியூஸ் பேப்பர் வந்து யூஸ் பண்றப்போ. நீங்க அதை வந்து நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். நியூஸ் பேப்பர்லாம் நம்ம லைட்டா வந்து ஈரம் வச்சா உடனே வந்து அது என்ன ஆயிடும்னா ஈரப்பதம், அதுவும் இந்த மாதிரி வின்டர் சீசன்லலாம் ஈரப்பதம் வச்சு மாய்ஸ்சர் வச்சு அப்படியே ஒட்டிக்கும். ஸோ அதனால நியூஸ் பேப்பர் எல்லா இடத்துக்குமே வந்து யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஷெல்ஃப் லைனர்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இதுவே வந்து உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ்ல அவைலபிளா இருக்கு. நான் காட்டுறது எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான். இது வந்து வாட்டர் ப்ரூஃப். நம்ம இதை வந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி வெயிலில் காய வச்சுட்டு கூட திருப்பி வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதை நம்ம போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மோஸ்ட்லி நம்மளோட கேபினட்ஸ் எல்லாமே ஒயிட் கலர்ல இருக்கும். நம்ம ஏதாவது அழுக்கு படிஞ்சுது அப்படின்னா அதை க்ளீன் பண்றது ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த மாதிரி ஷெல்ஃப் லைனர்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்றப்போ உங்களுக்கு வந்து கிளீனிங் ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இந்த வந்து ட்ராயர்ஸ்லாம் பாத்திரத்துக்கு வந்து யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இடத்துல டேண்ட்ரம் ட்ராயர்ஸ்லாம் கூட நீங்க இது வந்து போடலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஈஸியா வந்து நமக்கு துரு பிடிக்கும் மாடுலர் கிச்சன்ல. அந்த மாதிரி இடத்துல நான் போட்டு வச்சிருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு நான் வந்து இன்க்ளூட் பண்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெரிய ரோல் தான். இதுலயே வந்து நிறைய பிரைஸ் ரேஞ்ச்ல வந்து இருக்கு. உங்களோட யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டின் ஆர்கனைசர் தான். எனக்கு வந்து இந்த மாதிரி டின் ஆர்கனைசர்ஸ்ல ஒரு தனி கிரேஸு. உங்களுக்கும் வந்து பிடிக்குமான்னு சொல்லுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் அண்ட் கார்லிக் இந்த மாதிரி வந்து வருது. நான் உங்களுக்கு வந்து வாலி மாதிரி காட்டியிருப்பேன். இந்த மாதிரி பாக்ஸ் டைப்லையும் வருது. இந்த மாதிரி வாங்குறப்ப நம்ம வந்து ஸ்டாக்கபிளாக வந்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்குக்கும் இந்த ஆனியன் இருக்கு பார்த்தீங்களா, இதே மாதிரி பெரிய டப்பா வந்து வரும். ஸோ அது இது மேலே வச்சு அதுக்கப்புறமா இந்த கார்லிக் இது மேலே வச்சு நம்ம வந்து இந்த இடத்துக்கு எவ்வளோ இடம் பிடிக்குமோ அவ்வளோதான் உங்களுக்கு வந்து ஸ்பேஸே பிடிக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாராளமாக ஒரு கிலோக்கு மேலேயே இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து உடன் லிட் கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக வெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒயிட்டுக்கு இந்த வுட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கிளாஸியாக இருக்குது லுக்கே. ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி ஹோல்ஸ் இருக்குது. பேஸ் நல்லா வந்து பெருசு, நல்லா தாராளம் என் கையில் இருக்கும்போதே நீங்கள் வந்து பார்ப்பீங்க. இதில் வந்து நமக்கு தாராளமாக வந்து வெங்காயம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கீழே வந்து ஒரு டிஷ்யூ மாதிரி இல்லை ஏதாவது ஒரு பேப்பர் டவல் மாதிரி போட்டு வச்சுட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா கரை எதுவும் படியாமல் இருக்கும். இது வந்து கிளீனிங் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா இந்த மாதிரி டின் ஆர்கனைசர்லாம் ஸ்க்ரப் போடாமல் ஸ்பாஞ்ச் போட்டு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா எப்படி வாங்குறோமோ அதே மாதிரியே வந்து இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு 800-900 ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து அவைலபிளாக இருக்குது. இதுலேயே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸும் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபேமிலி ஆஃப் 3 எனக்கு இவ்வளோ ஆனியன் தேவைப்படாது அப்படின்னா அந்த மாதிரி சைஸில் கூட நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லிட் கொடுத்துருக்காங்க. இது நல்லா வந்து க்ளோஸ் ஆயிடுது.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பூண்டு. இது வந்து குட்டியா இருக்கு, பட் இதுலயே நம்ம வந்து நிறைய பூண்டு வந்து ஸ்டோர் பண்ணலாம். இதுக்கும் உடன் லிட் வருது, அதே மாடல் தான். சின்னதா அழகா இருக்கு, பாக்ஸ் மாதிரி கண்டெய்னர் மாதிரி வந்திருக்கு, ஃபுல்லா வந்து வெண்ட் இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பர்சனல் யூஸ்க்கும் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கிரகப்பிரவேசத்துக்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரிலாம் கூட இது மாதிரி கிஃப்ட் கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப விரும்புவாங்க லேடிஸ். ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவேன். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராக்கரி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சூப்பரா வந்து பேக் பண்ணி வந்திருக்கு பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா போல் செட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா செட் ஆஃப் 8 க்ளோஸ் டு 500 rupees தான் வந்து வருது. ரொம்ப ஒர்த். நான் சொல்ற மாதிரி இது பர்சனல் யூஸ்க்கும் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், கிஃப்டிங் பர்பஸ்க்கும் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி போல்ஸ்லாம் வீட்டில் இருந்துச்சுன்னா தாராளமாக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு, குழந்தைங்களுக்கு கெலாக்ஸுக்கு அந்த மாதிரி எல்லாம். இதில் வந்து 2 டிசைன் வருது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாரல் பேட்டர்னில் வரும், அண்ட் இது மாதிரி ஒரு 3D டிசைனில் 2 வந்து வருது. ஸோ அதாவது 4 இந்த ப்ளூ கலர் டிசைன், அதுக்கப்புறம் 4 இந்த மாதிரி ஒரு டிசைனு. இது சைஸுமே வந்து சூப்பராக இருக்கு. நான் உங்களுக்கு வந்து வச்சு காட்டுறேன். எனக்கு வந்து இந்த ஆழம் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு நல்ல ஆழம், ஒரு சூப் எல்லாம் வந்து சர்வ் பண்றதுக்கு சூப்பர் கியூட்டா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செட் ஆஃப் 3 சால்ட்டு, பெப்பரு, பிக்கிள் அந்த மாதிரிலாம் வச்சு நீங்கள் டைனிங் டேபிள் மேலே அழகாக வந்து வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி நான் ஒரு டிசைனில் வந்து உங்களுக்கு ஒரு தடவை காட்டியிருப்பேன், ரொட்டேட்டிங் இது மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பால் ஷேப்பில் வந்து இருக்கு, ஒரு கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கிற மாதிரி. இதுக்கான ஸ்பேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அழகாக. சொன்னால இது வந்து வழிக்கெல்லாம் விழாது, நகராது. ஸோ இதுக்கு வந்து உடன் லிட் வந்து கொடுத்துருக்காங்க, வித் செராமிக்லேயே ஸ்பூனும் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம அழகாக டைனிங் டேபிள் மேலே வச்சு உப்பு, அதுக்கப்புறமா வந்து பெப்பர் இதெல்லாம் வந்து வைக்கலாம். இந்த மாதிரி சென்டர்ல வச்சு அழகா நம்ம வந்து எடுத்து சர்வ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இதோட டிசைன் வந்து பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்லாண்டிங்கான ஒரு டிசைன் வந்து வருது, சாஞ்சு இருக்கிற மாதிரி. நல்லா இருக்கு, ரொம்ப கியூட்டா இருக்கு. சூப்பரான உடன் கேசிரோல். இதோட லுக்கே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. நம்ம இது வந்து ரோட்டி அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எகெயின் இதுவுமே வந்து டைனிங் டேபிள் அழகா சர்வ் பண்றப்போ, இல்லை கெஸ்ட் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சர்வ் பண்ணலாம். கிஃப்டிங் பர்பஸ்க்கும் இது வந்து ரொம்ப ப்ரிஃபரபிளா இருக்கும். ஸோ இதில் கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன புஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஈரப்பதம் படியாம இருக்கிறதுக்கு. உட்டுன்றனால எனக்கு இதோட டிசைன் தான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் சைஸுமே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ரொம்ப சின்னதா இருக்கும், அந்த மாதிரி இல்லாம ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. அண்ட் லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நல்ல வெயிட், அழகா இதுல வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க, கேப் இல்லாத அளவுக்கு அழகா. இதுல வந்து ஒரு உடன் ஹேண்டிலும் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம செய்யற சப்பாத்தி சைஸ் இருக்கு பாத்தீங்களா, அது அளவுக்கு வந்து கரெக்டா கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்ம அந்த துணி நான் உங்களுக்கு ஒரு தடவை காட்டியிருந்தேன், சப்பாத்தி வந்து கிளாத் மாதிரி வந்து காட்டியிருந்தேன், அதை வச்சு சப்பாத்தி வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி டைனிங் டேபிள்ல வந்து சர்வ் பண்ணோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க. இது வந்து செட் ஆஃப் 2 வந்து விற்குது, தனித்தனியாக வந்து விற்குது. உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட்ஸு, ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு கேசரோல் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி கலர்ஸ்லாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். பிகாஸ் சைஸ் தான் நமக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், இது எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்ட்டு தெரியாது. ஸோ அதனால் நான் வந்து கையில் வச்சு காட்டுறேன். இந்த அளவுக்கு நல்ல பெரிய சைஸு சூப்பராக வந்துருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் பிளேட்ஸ். இது வந்து செட் ஆஃப் 6, செட் ஆஃப் 12 அந்த மாதிரி நிறையா வந்து காம்போவில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது, நல்ல வந்து வெயிட்டும் இருக்கும். இது வந்து இந்த மெலமன் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுவுமே வந்து உங்களுக்கு ஆகாது. பட் இப்போ எனிவே இது பிளாஸ்டிக் தான் அப்படின்றதுனால ரொம்ப ஹீட்டாக வந்து இதில் சாதம்லாம் சுட சுட வந்து சர்வ் பண்ணாமல் தோசை அதெல்லாம் வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். பட் இது என்னன்னா எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த பிளேட்டோடது வந்து கொஞ்சம் பள்ளமா இருக்கு, சைட்ல இந்த மாதிரி கொஞ்சம் சரிவெல்லாம் இருக்கு. அதனால நம்ம ரைஸ் வச்சு சாப்பிட்டா கூட நமக்கு வந்து வெளியே ரசம் சாம்பார்லாம் கிரேவி ஊற்றி சாப்பிட்றப்போ வெளியே வராம அழகா இருக்கும். மினிமல் டிசைனோட இந்த ஒயிட்ல இந்த லீஃப் பார்டர் டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வச்சு நம்ம வந்து சர்வ் பண்ணலாம் அழகா, ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து செட் ஆஃப் 6லயும் வந்து விற்குது, செட் ஆஃப் 12லும் விற்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் தான். அகைன் இதுவுமே நீங்க வந்து பர்சனல் யூஸ்க்காகவும் வாங்கிக்கலாம், கிஃப்டிங் பர்பஸ்க்கும் வந்து வாங்கிக்கலாம். ரொம்ப அழகா இருக்கு, நமக்கு தெரியல எல்லாமே அதே மாதிரியே வருது. கிஃப்டிங்க்குமே எல்லாமே ரொம்ப நல்ல ஒரு ஆப்ஷன்ஸா வருது. இல்ல கார்னர்ல வந்து இந்த மாதிரி ஒரு கர்வி
ஃபினிஷ் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பிளேட்ஸ்லாம் இதே மாதிரி நான் ஒரு பிளேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் முன்னாடி மீஷோவில் வாங்கினேன். இப்போ வரைக்கும் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து ஒயிட் கலரில். இதே மாதிரியே உங்களுக்கு பிளாக் பிளெயின்லாம் கூட அவைலபிளாக இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பிளாஸ்டிக்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்னர் ஸ்டாண்ட்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 டயர் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2ஆக கூட நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் நமக்கு வந்து மேலேயும் கேபினெட் வருது, 4 என்னால் வைக்க முடியாதுன்னா இந்த பக்கம் ஒரு 2, அந்த பக்கம் 2 அப்படி கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. என்னன்னா இதில் வந்து நல்ல ஒரு கேப்பும் இருக்குது, நல்ல வந்து ஹைட்டும் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஏதாவது ஒரு சின்ன கண்டெய்னர் மாதிரி கூட வச்சு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணலாம். இந்த பிளாஸ்டிக்கோட ஃபினிஷ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல வந்து குவாலிட்டியாக இருக்குது. இதே மாதிரியே வந்து உங்களுக்கு வீலோட நான் வந்து ஒரு வெஜிடபிள் ரேக் வந்து மீஷோவில் வந்து வாங்கியிருந்தேன். இப்பயும் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம தாராளமாக இப்போ நமக்கு இடம் இல்லை, ஒரு கார்னரில் வச்சுக்கிறோம் அப்படின்னா ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பெஸ்ட் ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி கேபினட்ஸ் வந்து இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த 4 வந்து வைக்க முடியாது. கேபினட்ஸ் இல்லைன்னா அப்படியே இதை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். பட் இது ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால நம்ம கீழே வந்து வச்சுக்கலாம், வெஜிடபிள் ரேக் மாதிரி. இப்போ நான் வந்து ஒரு வெஜிடபிள் ரேக் வாங்கினேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து இதுதான். ஸோ இது வந்து நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா ஸ்டோர் பண்ணால் இந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம். பட் இதுவே வந்து போதுமானதாக இருக்கும், நல்லா குவாலிட்டியாக இருக்கு. இப்போ இது மாதிரி கவுண்டர் டாப் மேலே வைக்கிறீங்க அப்படின்னா 2 கூட நீங்கள் வந்து பிரித்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 3. இது வந்து சர்விங் பவுல்ஸு, கேஸ்ரோல்ஸ் கிடையாது, வித் லிட்டோட வந்து வருது. இது வந்து நமக்கு குவாலிட்டி அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பர் அப்படின்னா நான் வந்து சொல்ல மாட்டேன். பிகாஸ் இந்த வெளியே இருக்கிற பிளாஸ்டிக்கோட ஃபினிஷ் எல்லாமே வந்து ஓகேவா இருக்கு. பட் நம்ம வந்து உள்ளுக்குள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கிறதுனால நம்ம வந்து சர்விங்க்கு நமக்கு வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ வெளியே இந்த மாதிரி ஃபினிஷ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பெருசு, அதுக்கு அடுத்த சைஸ், அதாவது சாம்பார், ரசம், பொரியல் அந்த மாதிரி ஒரு சைஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. பட் உள்ளுக்குள்ள அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்கு. லிட்டோட குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பர்னா சொல்ல மாட்டேன், சுமாரா இருக்கு. பட் ஓகே, நமக்கு வந்து சர்விங்க்கு போதுமானது, இது போதும் அப்படின்னா தாராளமா இது வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த குட்டி வந்து பாத்தீங்கன்னா பொரியல்லாம் சர்வ் பண்ற மாதிரி அந்த சைஸ்ல வந்து இருக்கு. இதுலயே ஒரு குட்டி வெண்ட்டும் கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து சுட சுட வைக்கிறப்ப கொஞ்சம் ஆவி வந்து போறதுக்கு. இதோட பிராண்ட் வந்து கெவின் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதுவுமே வந்து நமக்கு கிஃப்டிங் பர்பஸ்க்கு, பர்சனல் யூஸ்க்குலாம் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ்ல இந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம். இப்போ நான் காட்டின ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருவேன், அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம்.